சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பணக்காரராக விரும்பும் இளைஞர்களுக்கு வாரன் புஃபெட்டின் அறிவுரை. ஒரு நாள் காலேஜில் இருக்கும்போது படிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தேன். போகிற வழியில் 4 பேர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கால்பந்து பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள கடந்து போன பிறகு 1.5 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப ரசித்து படித்தேன். ஏன்னா இது வரைக்கும் தெரியாத புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நான் திரும்பி வரும்போது எந்த இடத்துல பார்த்தனோ அதே இடத்துல தான் அந்த 4 பேரும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் அரசியலை பற்றியும் கால்பந்து பற்றியும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு சிலர் வெட்டியாக இந்த மாதிரி நேரத்தை செலவு பண்ணும்போது மற்றவங்க தங்களுடைய முன்னேற்றத்துக்காக அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோவில் வாரன் புஃபெட்டோட ஒரு முக்கியமான அறிவுரையை உங்களுக்கு விளக்குறேன். அது உங்கள் வளர்ச்சிக்கு உதவி உங்களை ஒரு பணக்காரராக நிச்சயமாக ஆக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பயனுள்ள வீடியோக்களை மிஸ் பண்ண மாட்டீங்க. வாரன் புஃபெட் ஒரு வயதான அன்பான ஒரு பெரிய கோடீஸ்வரர். தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியே முன்னேறணுங்கிற ஆவல் உள்ள இளைஞர்களுக்கு அறிவுரை கூறுறதில் செலவிட்டிருக்காரு. அவர் சொன்ன ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா, நம்முடைய நேரத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு நோ இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு இதை அடைய முடியாது. ஒரு துரதிர்ஷ்டவசமான உண்மை என்னென்னா, நம்ம நேரத்தை எப்படி செலவு பண்ணுறோங்கிறது நம்ம கையில் இல்லை. மற்றவங்க நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதற்காக நம்ம நேரத்தை பயன்படுத்திக்கிறாங்க. நம்மளால் முடியாது அப்படின்ட்டு சொல்ல முடியாத காரணத்தால் சந்தோஷமாக நம்ம நேரத்தை ஃபுல்லாக வீணடிக்கிறோம். நேரத்துக்கும் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு அதிர்ஷ்டக்காரன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இளைய பருவத்திலேயே நேரத்துக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு 12 வயசு இருக்கும்போது எனக்கு பிடித்ததெல்லாம் டிவி, கால்பந்து, இந்த மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்கள் தான். எனக்கு 12 வயசு இருக்கும்போது ஒரு புக்கு படித்தேன். அதிலிருந்து டிவி பார்க்குறத நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் நிறுத்திட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க வாழ்க்கைக்காக தேவையில்லாமல் நேரத்தை வீணடிப்பதையும் நிறுத்திட்டேன். அதே போல் முடிஞ்ச அளவுக்கு வெட்டி வேலைகளுக்கு நோ சொல்லிடுவேன். நாம் ஒன்று புரிஞ்சுக்கிடணும், நேரம்தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நேரம். ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. நீங்கள் வாழ்க்கையை நேசித்தா நேரத்தை வீணாக்காதுங்க. ஏன்னா வாழ்க்கை நேரத்தால் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது புரூஸ் லீயோட கருத்து. இந்த வீடியோவில் முதல்ல சொன்ன நிகழ்ச்சியை நினச்சி பாருங்கள். நான் உபயோகமாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன் வயசுள்ள சிலர் தேவையில்லாமல் மற்றவங்க வாழ்க்கையை பற்றி விவாதிச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு நாளில் எல்லா நிமிடமும் நடந்துட்டு தான் இருக்குது. சிலர் நேரத்தை வெட்டியாக செலவு பண்ணும்போது மற்றவங்க அதை படிக்கிறதுக்கும் உபயோகமான மற்ற காரியங்களை செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. உங்கள் நேரத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. முடியாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாத வரைக்கும் அந்த மாதிரி நடக்காது. 10,000 மணி நேர விதியை இப்போ பார்க்கலாம். மால்கம் கிளாட்வெல்ங்கிறவர் அவுட்லயர்ஸ்ங்கிற புக்கை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களுடைய தகவல்களை அளித்துள்ளார். பெரிய வெற்றிகளை அடைகிறதுக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கிறதுங்கிறதையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரோட ஆய்வின் முடிவில் ஒவ்வொரு பெரிய வெற்றிக்கு பின்னாடியும் 10,000 மணி நேர கடின உழைப்பு இருக்குங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு சிலர் அவரோட 10,000 மணி நேர தத்துவத்தை ஏற்றுக்கல. அதனால தப்பு இல்லை. அது 10,000 மணி நேரமா இல்லாம 7,000 மணி நேரமா, ஏன் 5,000 மணி நேரமா கூட இருக்கலாம். ஆனா எந்த ஒரு வெற்றிக்கும் பின்னாடியும் பல மணி நேர கடின உழைப்பு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிரச்சனை என்னன்னா, நீங்க நேரத்தை வெட்டியா செலவு பண்ணியாச்சுன்னா நீங்க நினைச்ச மாதிரி இசைக்கலைஞராகவோ அல்லது விளையாட்டு வீரராகவோ அல்லது ஒரு தொழிலதிபராகவோ கண்டிப்பா மாற முடியாது. ராபர்ட் கிரீன்கிறவர் மாஸ்டரி அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதினாரு. இந்த புக்கில் உலக வரலாற்றில் வெற்றி அடைந்தவர்களை பற்றியும் அவர்கள் வெற்றிக்கான காரணங்களை பற்றியும் விளக்கி கூறியிருக்கிறாரு. வெற்றி பெற்ற யாருமே அரைகுறை ஈடுபாட்டோட வெற்றியை அடைந்தது கிடையாது. உலகத்தில் வெற்றியடைந்த எல்லாருமே தனக்கு முக்கியமான விஷயங்கள் மட்டும் கவனம் செலுத்திவிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நோ, முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்க நேரம் தான் உங்க வாழ்க்கை. வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்சதை செய்யறதுக்காக நேரத்தை மாத்திர வித்தையை நீங்க நல்லா கத்து அதுல தேர்ச்சி பெறணும். நோ எப்படி சொல்றதுங்கிறத நீங்க கத்துக்கிடணும். டிவி சீரியல்களுக்கு நோ, தேவையில்லாத விவாதங்களுக்கு நோ, மணிக்கணக்கில் சமூக ஊடகங்கள்ல செலவிடுறதுக்கு நோ, வெட்டி பேச்சுக்கும் வீணான பகல் கனவுக்கும் உறுதியா நோ நோ நோன்னு சொல்லிருங்க. உங்க நேரத்தை உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருங்க. நீங்க நோ சொல்லலன்னா அது கண்டிப்பா முடியாது.
ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே மேக்ஸ் ஜாக் a dull பாய் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு சராசரியா ஒவ்வொரு மனிதரும் 11 மணி நேரம் சோசியல் மீடியா அல்லது அதை போல தேவையில்லாத வேலைகளில் தான் செலவிட்டு இருக்காங்க. பிரைன் ட்ரேசியின் கூற்றின்படி ஒரு சராசரி விற்பனை பிரதிநிதிக்கு ஒரு நாளைக்கு 90 நிமிஷம் தான் ப்ரொடக்டிவ் டைம் கிடைக்குது. இப்போ இதை பற்றி நினச்சி பாருங்க. விளையாடுறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இப்போ 11 மணி நேரம் தேவையில்லாத வேலைகளை தான் செய்கிறோம், 3 மணி நேரம் தான் உருப்படியான வேலைகளை செய்கிறோம். ஏன்னா நமக்கு குறுகிய கால சந்தோஷம் தான் முதன்மையாக இருக்குது. 11 மணி நேரம் ஏன் ஒருத்தர் வெட்டியாக செலவு பண்ணுறாருன்னா அவருக்கு உண்மையிலே வேலை மேலே அக்கறை இல்லாமல் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நேரத்தை வீணடிக்க விருப்பம் இல்லாதவராக இருந்தாச்சுனாக்க 11 மணி நேரத்தை சோசியல் மீடியாவில் செலவு பண்ணாமல் உங்களுக்கு எது முக்கியமோ அதில் செலவிடுங்க. தாங்கள் செய்கிற வேலையை நேசிக்கிறவங்களுக்கு அந்த வேலையே ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த பொழுதுபோக்கும் தேவைப்படாது. மைக்கேல் ஜாக்சனோட கதையை கொஞ்சம் கேட்டு பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் கதையை நான் படிச்சிருக்கேன். மைக்கேல் ஜாக்சன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அவருடைய பிரசித்தி பெற்ற நடனத்துக்கும் இசைக்கும் அதுதான் மந்திரம். திறமை மட்டும் இருந்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் கடினமான முயற்சி எடுத்ததன் விளைவு தான் அந்த வெற்றி. அதற்கு உங்களுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். நம்ம சுற்றி இருக்க அற்புதமான படைப்புகளையும் நாம் அனுபவிக்கிற உன்னதமான கண்டுபிடிப்புகளையும் எண்ணி பாருங்க. நல்ல உபயோகமுள்ள பொருட்கள், நல்ல இசை, நல்ல தொழில்கள், இவை அனைத்தும் பலரோட கடின உழைப்போட விளைவுகள் தான். வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகளை அடையணும்னா அதற்கான முயற்சிகளில் மட்டும் கவனத்தை செலுத்திவிட்டு மற்ற எல்லாத்துக்குமே நோ, முடியாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லணும். உங்கள் நேரத்தை எப்படியாவது உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. தேவையில்லாததுக்கு நோ சொல்லலைன்னா அது நிச்சயம் முடியாது. இயற்கை நமக்கு கொடுத்திருக்க 3 முக்கியமான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். வாழ்க்கையில் எல்லாரும் அதிர்ஷ்டசாலி கிடையாது. நம்மள நிறைய பேர் அதிர்ஷ்டசாலிகள் தான். வாழ்க்கையில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இந்த 3ல் 1 உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் ஏழை கிடையாது. அந்த 3 கொடைகள் என்னன்னா பணம், திறமை மற்றும் நேரம். உங்ககிட்ட பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க அதை செலவழித்து ஏழையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க புத்திசாலியா இருந்தா ஏழையாக வாய்ப்பு இல்லை. உங்ககிட்ட திறமை மட்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஏழ்மையாகவோ அல்லது தோல்வியாகவோ கூட மாறலாம். ஆனா நீங்க ஸ்மார்ட்டா புத்திசாலியா இருந்தா உங்க திறமைகளை வச்சு நீங்க ஏராளமான பணம் சம்பாதிக்கலாம். நிறைய இளைஞர்கள் சொல்ற குறை என்னன்னா எங்ககிட்ட பணம் சுத்தமா இல்லை. ஆமா, அது உண்மையாக கூட இருக்கலாம். சிலர் என்கிட்ட எந்த திறமையும் இல்லைன்ட்டு சொல்லலாம். அதை கூட ஓரளவுக்கு உண்மைன்னு ஒத்துக்கலாம். ஆனா எல்லாத்துக்கிட்டையும் நேரம் இருக்குது, அது இல்லைன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. நம்மகிட்ட இருக்க நேரத்துக்கு பணம் மற்றும் திறமை ஒன்னா சேர்ந்தா கிடைக்கிற அளவுக்கு மதிப்பு இருக்குது. அந்த நேரத்தை நீங்க நல்ல விதத்துல முதலீடு பண்ணலாம். அதை வச்சு பணம் சம்பாதிக்கிற திறமைகளை வளர்த்துக்கலாம். திறமைகளை வளர்த்துக்கிட்டு உங்க கனவை நோக்கி பயணிக்கலாம். நீங்கள் எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் மறுபடியும் முயற்சி செய்யலாம். நேரத்தை நீங்க வாழ்க்கையில எதை அடைய விரும்புறீங்களோ அதாக மாத்தி விடலாம். நேரத்தை வீணடிக்கிற காரியங்களுக்கு எப்படி நோன்னு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் காலை நேரங்களை ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. நிறைய பேர் நேரத்தை வீணடிப்பாங்க. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா காலை நேரத்தையும் வீணடிக்கிறது தான். ஒரு நாளில் உள்ள எல்லா நேரமும் ஒரே மாதிரி கிடையாது. காலை 6 மணியும் மாலை 6 மணியும் ஒரே மாதிரி இருக்காது. காலையில 2 மணி நேரத்துல பண்ற வேலையை பண்றதுக்கு மாலையில 5 மணி நேரம் கூட ஆகலாம். ஏன்னா காலையில உங்கள் உடல், உள்ளம், மூளை எல்லாம் பயங்கர சுறுசுறுப்பா இருக்கும். முக்கியமில்லாத வேலைகளை நீங்க மாலையில வச்சுக்கலாமே. ஏதாவது படம் பார்க்கணும்னா அதை மாலை நேரத்துல பாருங்களேன். அதே போல 5 மணி நேரம் சோசியல் மீடியாவில் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் சாயங்காலமே பண்ணுங்க. காலை நேரத்தை நல்லபடியாக உபயோகப்படுத்தினா உங்க வாழ்க்கை வெகு விரைவில் முன்னேறும். மாலை நேரத்தை வீணாக்கணுங்கிறது நம்மளுடைய அறிவுரை இல்லை. உங்களுக்கு கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கணும்னு ஆசை இருந்தா அதை காலையிலேயோ இல்லை மத்தியானமோ செய்ய வேண்டாங்கிறது தான் இதனோட மீனிங். முடிவா, வாழ்க்கை ஒரு முடிவில்லாதது இல்லை அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதுங்க. எல்லாரும் 70-80 வயசு வரைக்கும் இருப்போங்கிறதுலாம் உறுதி கிடையாது. வாழ்நாட்கள் மிகவும் குறைவானது, திரும்ப பெற முடியாதது. ஒரு நாள்ல நிறைய நிமிடங்கள்லாம் கிடையாது. ஒரு நொடி வீணா போனாலும் போனது தான். உண்மையிலே வாழ்க்கையை நேசிக்கிறதா இருந்தா நிமிடங்களையும் வினாடிகளையும் ரொம்ப கவனமா கையாளணும். உங்க நேரத்தை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க. தேவையில்லாததுக்கு நோ சொல்லலைன்னா உங்களால நிச்சயம் அது முடியாது. வெட்டி பேச்சுக்கு நோ சொல்லுங்க. சோசியல் மீடியால பல மணி நேரம் செலவு பண்றதுக்கு நோ சொல்லுங்க. மற்றவங்களை பத்தி புரணி பேசுறதுக்கும் தேவையில்லாத விவாதங்களுக்கும் நோ சொல்லுங்க. மணிக்கணக்கில் டிவி பார்க்கறதுக்கு நோ சொல்லிருங்க. உங்களுக்கு எது முக்கியமோ அதுல மட்டுமே கவனமா இருங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.